நேயர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல ஒரு பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களை பார்க்கலாம். இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரை, பின் மாலை 5:15 தொடக்கம் 6 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை, ஏமகண்டம் இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:57க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 10:25 வரை திருதியை திதியும் பின்பு சதுர்த்தி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 11:19 வரை திருவோண நட்சத்திரமும் பின்பு அவிட்ட நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 11:19 வரை திருவாதிரை நட்சத்திரமும் பின்பு புனர்பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானமும் பொறுமையும் தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். இதனை தொடர்ந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2026 திங்கட்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், நிறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து சிவனை அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் ஒரு சிறந்த நாள். நாம் நேற்றைய தினம் இந்த அட்டமத்தி சனியை பற்றி சிந்தித்தோம். இந்த ஜாதகத்திலே வருகின்ற 8ஆம் இடத்து அட்டமத்தி சனி மட்டுமில்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதருக்கும் 3 பெயர் அட்டமத்தி சனியாக அமைந்து விடுவார்களாம். இதை யார் என்பதனை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தனையில் கொள்ள வேண்டும். இதை நான் சொல்லவில்லை, தமிழ் மூதாட்டி ஔவை பாட்டி சொன்னாள். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன் ஆலை எரி போன்ற அயலான். சண்டைக்காரன் கோவக்காரன் முன் வீடு பக்கத்து வீடு மேன் வீட்டில் இருந்தால் சாலை மனை கற்றளிக்கும் மனையாள். குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் வரவு வருகிறது என்றால் 15,000 20,000 செலவு வைக்கின்ற ஒரு மனைவி அமைவாளாக இருந்தால் இந்த மூவரும் அட்டமத்தி சனியாம். இது நான் சொல்லலை, யாரும் என்னை அப்படி பார்க்கப்படாது. வீட்டுக்கு மூத்த பிள்ளை காலையிலே எழுந்து நல்ல பாடங்களை படிக்க வேண்டும், நல்ல வாழ்வுக்கு வேண்டிய பாடங்களை புஸ்தகங்களை எடுத்து படிக்க வேண்டும்.
இறை வழிபாடுகளை செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் காலையிலே நித்திரப்பாயிலேயே எழும்புற பொழுதே கையடக்க தொலைபேசியை நோண்டிக்கொண்டு ஒரு பிள்ளை வீட்டிலே எழும்புமாயிருந்தால் அந்த வீட்டிலே அந்த பிள்ளை, அது மூத்த பிள்ளையாக இருந்தால் அது ஒரு அட்டமத்தி சனி. காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன், ஆலையெறி போன்ற அயலான். ஒரு தொழிற்சாலையில், ஒரு ஃபேக்டரியில் எந்த நேரமும் அந்த இன்ஜின் வேலை செய்து கொண்டே இருக்கும். கடன்னு இந்த சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மிஷின். அதுபோல் பக்கத்து வீட்டிலே, முன் வீட்டிலே, பின் வீட்டிலே, மேல் வீட்டிலே, கீழிலே இருக்கிறவன் கோபக்காரனாக இருந்தால், விரோதம் கொண்டவனாக இருந்தால் எதுக்கெடுத்தாலும் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். அது ஒரு அட்டமத்தி சனி. நம்ம வீட்டில் நின்று கொண்டு நாய் ஏதாவது குறுக்க வந்து சிக் அடி நாயே போ என்று நாம் நாயை சொல்லுகிற பொழுது அவன் தன்னைத்தான் சொல்ல, என்னை பார்த்தா அவனுக்கு நாய் மாறி இருக்கான்னு சண்டைக்கு வந்துடுவான். இது ஒரு அட்டமத்தி சனியாம். எனவே அயலுக்குள்ளே கோபக்காரர்கள், விரோதிகள் முன் வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, பக்கத்து வீடு இருக்கக்கூடாது. இருந்தால் அது ஒரு அட்டமத்தி சனி. அடுத்தது சாலவனை கற்றளிக்கும் மனையாள். மனைவியை சொல்லுகிறார். இந்த மனைவிமார்கள், இப்போ கணவனுக்கு இந்த மாதம் 25,000 ரூபா வருமானம் வருகிறதென்றால் அதில் ஒரு 20,000 ரூபாக்குள்ளே எல்லா செலவுகளையும் முடித்து 5,000 ரூபா சேமித்து வைக்கணுமா, மிச்சம் பிடிச்சி வைக்கணுமா. அது இல்லாமல் 25,000 ரூபா வருகுதுன்னுட்டு 40,000 ரூபாய்க்கு கடன் வைக்கின்ற ஒரு மனைவி அமைவாளாக இருந்தால் அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக்க வைக்க வேண்டிய மனைவி அதை சீர்குலைத்து விடுவாளாக இருந்தால் அது ஒரு அட்டமத்தி சனியாம். இதை நான் சொல்லலை, தயவு செய்து தாய்மார்கள் அப்படி பார்க்கப்படாது. தமிழ் மூதாட்டி அவ்வை சொன்னாள், காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலையேறி போன்ற அயலானும் சாலமனை கற்றளிக்கும் மனையாளும் இம்மூவர் தமக்கு அட்டமத்தி சனி. ஜாதகத்தில் தான் அந்த அட்டமத்தி சனி வரணும், இந்த குடும்பத்திலே வரணும். எனவே இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். காலையில் எழுந்து நல்ல பாடங்களை படித்து இறை வழிபாடுகளை செய்து சுவாமி அறையிலே பிரார்த்தனை செய்கின்ற நல்ல பிள்ளையாக மூத்த பிள்ளை இருந்தால் தான் அதை பார்த்து தம்பியோ தங்கச்சியோ இளைய பிள்ளைகள், அண்ணா சாமி கும்பிட்றான் நானும் போகணும், அண்ணா காலையில் குளிச்சுட்டு பூ எடுத்து சுவாமி படத்துக்கு சாத்தி பிரார்த்தனை செய்கிறான் என்று அந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வருவான். எனவே இந்த நல்ல சிந்தனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நல்லவர்களாக இருந்து ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிற கணவனுக்கு அதிலே ஒரு 3 சேமிக்கின்ற ஒரு மனைவியாக இருந்து இல்லாத நேரத்தில் அதில் எடுத்து கொடுக்கின்றவளாக இருக்கணுமா. மனையை ஆளுகின்றவளாக இருக்கின்ற மனைவி வார் நல்லவர்களாக நாமும் வாழ்ந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய தினம் 6/7/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அலைச்சல் நிலைகள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் நிதானம் தேவையும். மிதுனராசி, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். கடகராசி,
புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் அமையும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும். காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அலைச்சல்கள் இருக்கும். மந்தங்கள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல சிறப்புகள் உண்டு. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்தராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல சிறப்புகள் உண்டு. மகர ராசி உத்தராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று அலைச்சல்களை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் நிறைய உண்டு, கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய உண்டு. நாங்கள் செய்வதுதான் சரி என்கின்ற ஒரு போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அதை எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கும். பொதுவாகவே இயல்பாகவே ஒரு இல்லத்திலே நாங்கள் ஒரு வீட்டு தலைவனாக இருக்கின்றவர்களும் சரி, இல்லை அந்த இல்லத்திலே ஒரு விடயத்தை செய்கின்றவர்களும் சரி, தொழில் விஷயத்திலேயும் ஒரு விடயத்தை செய்கின்றவரும் சரி, தன்னுடைய போக்கு சரியான போக்காகத்தான் இருக்கின்றது என்ற ஒரே நிலைப்பாட்டிலே சென்று கொண்டிருந்தார் என்றால் அது அவருக்கு பிரச்சனைக்குரியது. எல்லா விடயங்களையும் அலசி ஆராய்கின்ற தன்மைகளை நாங்கள் முதலில் எடுக்க வேண்டும். நாங்கள் செய்வது சரியா என்பதை நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டும். மற்றவர்களுடைய விமர்சனங்களை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எங்களை தாக்குகின்ற விமர்சனமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு நல்லதை கூறி வாழ்த்துகின்ற விமர்சனமாக இருந்தாலும் சரி, ரெண்டையும் நாங்கள் ஒரே சீராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவருடைய விமர்சனம் எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் அதிலேயும் ஒரு நியாயபூர்வமான கருத்து இருந்தால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாங்கள் கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு வந்தால்தான் எங்களுடைய சிறப்பும் மேன்மையும் நன்மையும் எங்களுக்கு மேன்மையை தரும். அதனுடைய அனுகூலங்கள் எங்களுக்கு பெரும் வெற்றிகளை தரும். அந்த வெற்றியின் மூலமாக அது எங்களுக்கு நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். எனவே அந்த எண்ணம் என்பது சீரானதாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்கிறது மட்டும்தான் சரியானது என்று நாங்கள் எண்ணம் கொண்டோமானால் அது எங்களுக்கு பல வகையிலும் துன்பத்தை கொடுத்துவிடும், பல வகையிலும் சிரமங்களை கொடுத்துவிடும், பல வகையிலும் கரைச்சல்களை கொடுத்துவிடும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் மூலமாக எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்றனவா, அனுகூலங்கள் கிடைக்கின்றனவா என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை நமக்கு நல்ல மேன்மையை கொடுத்துவிடும், நல்ல அனுகூலத்தை கொடுத்துவிடும். எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அது நமக்கு வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கும். எனவே இந்த விடயங்களை ஆய்வு செய்வதும் ஆராய்ந்து செயல்படுவதும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. நாங்கள் செய்கின்றது சரி என்று நாங்கள் நினைத்தால் அதிலேயும் சில தவறுகள் இருக்கக்கூடும். பலருடைய 2, 3, 4, 5 என்று பலருடைய விமர்சனங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தவறு சுட்டிக்காட்டப்படும். அதை உடனடியாக எங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது. நான் செய்தது சரிதானே என்று எண்ணுகின்ற எண்ணம் கூட எங்களுக்குள்ளே இருக்கும். இல்லை, எப்பொழுதுமே விமர்சனங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவர் சொன்னது சரியா, இது நமக்கு ஏற்புடையதா, நான் செய்திருக்க தவறா என்று
பல விடயங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை தான் எங்களை மேன்மைப்படுத்தும், அந்த நடைமுறை தான் எங்களை நல்வழிப்படுத்தும். எனவே ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் எங்களை சரியாக சீர்தூக்கி பார்த்து செயல்பட்டால் அந்த செயல்பாட்டின் மூலமாக நாங்கள் அனுகூலங்கள் பலவற்றையும் பெறக்கூடியதாக இருக்கும், வெற்றிகள் பலவற்றையும் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் எங்களுடைய மனங்களிலே நாங்கள் செய்கின்றது சரி என்று நினைக்கின்ற எண்ணங்களை முதலிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். எங்களை பற்றிய விமர்சனங்களை சரியாக நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தவறுகள் இருந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும். மனிதனுடைய இயல்பே அதுதான். எல்லா மனிதர்களுமே முற்றுமுழுதாக 100% சரியாக செயல்பட முடியாது. அவர்களுடைய செயல்களிலும் தவறுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும். எனவே அதை இன்னொருவர் சுட்டி காட்டுகின்ற பொழுதுதான் அதை நாங்கள் சரியாக எடுத்துக்கொள்ள முடியும், அதை நேர்மையாக எடுத்துக்கொள்ள முடியும், அதன்படி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளவும் முடியும். எனவே விமர்சனங்கள் எங்களை உண்மையிலேயே பூரணப்படுத்துகின்றன, எங்களை நல்வழிப்படுத்த அவை எங்களுக்கு ஏதுவாக அமைகின்றது. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும் என்பது மனிதருடைய தலையாய கடமையாக அமைகின்றது. நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் விளங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்து பார்க்க இருப்பது இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதி. இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதமை ஞாலத் தரம் பொருள் கண்டார் கணில். இக்குறளினுடைய பொருளாக பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதமை ஞாலத் தரம் பொருள் கண்டார் கணில். இக்குறளினுடைய பொருளாக பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.